அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமாக போறார். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு அம்ச யோகம்ங்கிற ஒரு மகா யோகத்தை வழங்கி உங்க வாழ்க்கை தரத்தையே உயர்த்த போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல, அதாவது கடகமனையில உச்சம் பெற போறார். இந்த அமைப்பு பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒன்றான அம்ச யோகம் உங்களுக்கு கிடைக்குது. இது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும்ங்கிறதுனால இது ஒரு பொற்காலமா மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனம் செய்தவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கும் சூழல் இந்த குரு பெயர்ச்சியினால நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். உங்க கௌரவமும் அந்தஸ்தும் சமூகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். அதே மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணுங்கிற உங்க நீண்ட கால கனவு இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு நனவாகும். பாதியில நின்ற கட்டுமான பணிகள் எல்லாம் முடிந்து கிரகப்பிரவேசம் நிறைய மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள், மின்சாதன பொருட்கள், நவீன கருவிகள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டை அலங்கரிப்பீங்க. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் பழைய வாகனங்களை விற்று புதிய மற்றும் சொகுசான வாகனங்களை வாங்கும் யோகம் மேஷராசி அன்பர்களுக்கு வலுவாகவே இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சமசப்தம பார்வை ஜீவனஸ்தானமான 10ஆம் பாவகத்தின் மீது பதியும் காரணத்தினால வேலையில உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கௌரவமான பதவிகளும் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்க திறமையை அங்கீகரித்து பாராட்டவும் செய்வாங்க. இப்போதைக்கு இருக்கும் வேலையில திருப்தி இல்லாதவங்க சிறந்த ஊதியத்துடன் கூடிய புதிய வேலைக்கு மாற இது சரியான நேரம். அதனால வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிற மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யலாம். சாதகமான சூழல் நிச்சயமா இருக்கு. சுய தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்க நிறைய பேர் திட்டமிடுவீங்க. ஏற்கனவே தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கொழிக்கும் ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயமா இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டுல நிச்சயமா முற்றிலுமா நீங்கும். தாய் வழி உறவினர்களோட இருந்த விரிசல்கள் சரியாகி ஒற்றுமை பிறக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் திருமணம், வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தங்கு தடை இல்லாம நடக்கும். 12ஆம் அதிபதி உச்சம் பெறும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த செலவுகள் எல்லாம் இப்போ சுப விரயங்களா மாறும். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழலை உண்டாகும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்லூரியில சேர்வதற்கு விரும்பிய பாடப்பிரிவில் சேர நிறைய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆராய்ச்சி துறை, ரிசர்ச் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்ல விரும்புபவர்களுக்கு விசா மற்றும் அனுமதி இந்த காலகட்டத்தில் எளிதாகவே கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான உறக்கம் இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தூக்கமின்மை, மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி இப்போ நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். நல்ல அறுசுவை உணவுகள் உண்பதற்கான வாய்ப்புகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். அதே சமயத்துல எச்சரிக்கையான விஷயம் ஆரோக்கியத்துல என்னன்னா, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடு அவசியம் தேவை. கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. குரு பகவானுடைய பார்வை பலன்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பதியுது. இதனால எதிர்பாராத பணவரவு, இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை அல்லது உயில் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தீராத நோய்கள் குணமடையும். நீண்ட கால வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால வேலையில செல்வாக்கு கூடும்.
சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும், கௌரவமான பதவிகள் தேடி வரும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு, அதாவது குருவுடைய வீட்டை குருவே பாக்கிய பார்வையா பார்க்கிறார் 12ஆம் இடத்தை. இந்த அமைப்பு ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய சூழலை கொடுக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தூக்கம் நிம்மதியா வரும். தாம்பத்தியம் சிறக்கும். இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செய்யறது உங்க யோகத்தை மேலும் பலப்படுத்தும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுறது அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற இனிப்புகளை, உதாரணத்துக்கு லட்டு, இந்த மாதிரியான இனிப்புகளை வழங்குறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினமும் 10 நிமிஷம் நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யறது உங்க மனசை இன்னுமே தெளிவாக்கவும் வலிமையாக்கவும் உதவும். மேஷராசி அன்பர்களுக்கு ஜூன் 2026 முதல் ஜூன் 2027 வரையிலான காலகட்டம் ஒரு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.